அப்போ இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் இந்த அதிசாரம் அப்படிங்கிறது இதுவரையும் ஜென்மத்தில், அதாவது மிதுனத்திலேயே இருக்க குரு பகவான் இப்போ கடகத்திற்கு மாறுறாரு. அதிசாரமாக அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் முதல் வாரத்தில் மாறுறாரு. அப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டங்கள் 2லே குரு இருக்க எடுத்ததெல்லாம் ஜெயமாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்குன்னா அதை தான் குருபலன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குருவுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு நயம் கூடும். நான் சொல்ல நான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு திறன் வந்து இந்த நேரத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்கு. ஆனால் பொருளாதாரத்தை மட்டும் நம்மளால் சேவ் பண்ண முடியாது. எவ்வளோ வந்தாலும் அப்படி போய்கிட்டே இருக்கும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இல்லை. குடும்ப தேவைகளும் அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சரி, இந்த நேரத்தில் அதீதமான அந்த செலவுகளை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு பொன்மொழிகள் அடங்கிய ஒரு புக்கு அல்லது திருக்குறள் அல்லது மகாபாரதம் அல்லது சுந்தரகாண்டம், இந்த மாதிரி ஏதாவது ராமாயணம், ஏதாவது ஒரு புக்கை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா திருவாசகம், தேவாரம், இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது பிரட்டி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.